Hi everyone, this is Prakash. This is for விராட் வெரியன் சேனலோடைய இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி இந்தியா நியூசிலாந்து T20 தேர்ட் மேட்ச் இருக்குது. ஸோ அந்த மேட்சுக்கான பிஃபோர் ப்ரொடக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் ப்ரொடக்ஷன்னா நீங்கள் இது வரைக்கும் எப்படி மற்றவங்க பண்ணுறாங்களோ மேபி தெரியாது. என்னோடது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே இது பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி இந்தியா நியூசிலாந்தோடைய தேர்ட் T20 நடக்க போகுது. கரெக்டுங்களா? ஈவினிங் 7 மணிக்கு கவுஹாத்தியில் நடக்க போகுது. ஓகேங்களா? மேட்ச் வந்து இந்தியாவில் நடக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு T20 இந்தியா வந்து 48 ரன்ஸில் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் முடித்தோம். இந்தியா வந்து அவங்கள வந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. 48 ரன்ஸாக ஜெயிச்சிட்டோம். செகண்ட் மேட்ச் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேபி பாதி பேர் லைவ் பார்த்துருப்பீங்க. லைவ் பார்த்தவங்க உண்மையிலே வந்து லக்கி பர்சன். ஏன் சொல்லணும்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நானே பார்க்கும்போது என்னடா இந்தியா வந்து இந்த மாதிரி மோசமாக பவுலிங் போடுறாங்களே அப்படின்ட்டு எனக்கே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா நிறையா வாய்ப்பு விட்டோம், நிறையா ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணோம். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு பெரிய லாஸு. யார்? அபிஷேக் சர்மா டக் அவுட்டு, சஞ்சு சாம்சன் 6 ரனில் அவுட்டு. கரெக்டுங்களா? இவங்க 2 பேரும் இல்லாமல் எப்படி 209 ரன்ஸை சேஸ் பண்ண போடும்போது அன்எக்ஸ்பெக்டடாக இஷான் கிஷன் டொமஸ்டிக்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். உண்மையிலே வந்து இப்போலாம் நம்ம இந்தியன் டீமை வந்து நம்ம ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணணும். ஏன்னா முதல்ல வந்து திறமைக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க. பட் இப்போ வந்து நீங்கள் திறமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி வர வச்சுட்டாங்க. டொமஸ்டிக்கில் வந்து முஸ்டாக் அலியில் விஜயகாசர் டிராஃபியில் எல்லாத்தையும் நல்லா கலக்கனால அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து கொஞ்சம் ஏதோ வேஸ்ட் பண்ணிட்டாப்புல. செகண்ட் மேட்ச் விளாண்டதில் சூப்பராக விளாண்டார். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த மாதிரி அவர் அடிப்பார். பட் அடிப்பார்னு தெரியும். அவர் இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்காரு. மும்பை இந்தியன்ஸில் அடிச்சிருக்காரு, இந்தியாவுக்கும் அடிச்சிருக்காரு. ஏன் ஒரு T20லாம் அடிச்சிருக்காரு. நான் ரோஹித் சர்மா கூட அவர் பேட்டிங் ஆடி நான் பார்த்துருக்கேன். பட்டு இந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், நல்லா பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல. அவங்க தான் நமக்கு டேனிங் ஆகும். நம்மளுக்கு 11.5 ரன் இருந்ததை ஜஸ்ட்டு 7.5க்குள்ளே கொண்டு வந்துட்டார். அதில் தான் நம்மளுக்கு வந்து பெரிய பூஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து இந்தியா வந்து நம்மளால் இந்த சேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு மறக்காமல் நல்லா ஞாபகிச்சுங்க. நம்ம 209 ரன்னை ஒரே ஒரு வாட்டி தான் சேஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் ஆஸ்திரேலியா கூட. அதுக்கப்புறம் வந்து இந்த சேஸ் பண்ணிடுவாங்கன்றது வந்து இவர் அடித்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு பூஸ்ட் வந்துச்சு. சரி நம்ம அடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து விட்டியும். அதுக்கப்புறம் வந்து சூரியகுமாரும் யாதவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் 23 இன்னிங்ஸ்க்கு அப்புறம் ஒரு 50 அடித்தார். ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணார். அவருடைய பேட்டிங் ஸ்டைலுக்கு ஸ்லோ ஸ்டார்டிங் பண்ண மாட்டார். பட் இப்போ வந்து அவருக்கு சூழ்நிலை சாதகமாக ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணார். ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு இஷான் கிஷனுக்கு சிங்கிள் கொடுத்து நல்ல முறை ஆடினார். அவரும் கொஞ்சம் பிக்கப் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து செகண்டு மேட்ச் வந்து வெரி ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. 15.2 ஓவரில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி வந்து தேர்ட் மேட்ச். ரைட்டுங்களா? தேர்ட் மேட்ச்சு என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இந்தியா வந்து வின்னிங் டீமோடய போகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ எல்லோரும் இதுக்கப்புறம் 2 T20 தான் இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் வருது. அதனால் வந்து நம்ம வந்து எல்லோரும் ட்ரையல் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கரெக்டு தான். பட் இந்த மேட்ச் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச். இந்த மேட்ச்சை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்மளுக்கு சீரியஸ் கைக்கு வந்துடும். கரெக்டுங்களா? சீரியஸ் கைக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மிச்சம் 2 மேட்ச்சுக்கு வந்து நீங்கள் ட்ரையல் எடுக்கலாம். வேர்ல்டு கப் ட்ரையல் எடுக்கலாம். நீங்கள் யாரை வேணால் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், 11 சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் டீமோட போனால் பெட்டராக இருக்கும். என்னோட கெஸ், சப்போஸ் அவங்க வின்னிங் டீமோட போகல அப்படி சேஞ்ச் பண்ணாங்கன்னா மேபி அக்ஷர் பட்டேல் இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் வராரு. அவர் உள்ளே வருவார். மேபி வந்து பும்ரா ரிட்டர்ன் வருவார். மேபி வந்தாங்கன்னா நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க அக்ஷர் பட்டேல் வந்தாங்கன்னா குல்தீப் தான் உள்ளே வந்து அக்ஷர் பட்டேல் வந்துட்டாருன்னா யார் வெளியே போவாங்கன்னு எல்லோரும் திங்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் பும்ரா வந்தார்னா எல்லோரும் நினைப்போம் ஹர்ஷித் ராணா வெளியே போவார். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி இன்னைக்கு மேட்ச்சில் பும்ரா வந்தாலும் ஹர்ஷித் ராணா விளையாடுவார். ஏன்னா ஹர்ஷித் ராணா நம்ம என்ன தான் அவரை கலாய்ச்சாலும் இப்போ அவர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு, பவுலிங்கில் நல்லா போடுறாரு. ஹர்ஷ்தீப் சிங் நல்ல பவுலர், நான் இல்லைன்னு சொல்லலை. ஹர்ஷ்தீப் சிங் வேர்ல்டு கப்புக்கு அவரை சேவ் பண்ணணும். அதனால் நேற்று போன மேட்ச்சில் அவர் அடி வாங்கினாரு. அதனால் அவரை வந்து இந்த மேட்ச்சை வந்து கொஞ்சம் அவருக்கு மைண்ட் ரிலாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பும்ரா உள்ளே வந்து ஹர்ஷ்தீப் சிங்ஸுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும், மைண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும்னு என்னுடைய ஒப்பீனியன். அப்படி பண்ணாங்கன்னா இன்றைக்கி பும்ராவுக்கும் ஒரு மேட்ச் ப்ராக்டிஸ் மிஸ் கிடைக்கும். ஏன்னா பும்ரா வந்து நம்ம ரொம்ப சேமித்து வைக்கிறது டேஞ்சர். ஏன்னா நம்ம ரெகுலராக மேட்ச் விளாண்டா மட்டும்தான் அவர் என்ன தான் பெஸ்ட் பிளேயராக நம்பர் 1 பிளேயராக இருந்தாலும் அவருக்கும் லைவ் மேட்ச் விளாண்டா தான் அவருக்கும் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் நல்லா இருக்கும்னு நான் திங்க் பண்ணுறேன். கண்டிப்பாக இன்றைக்கி அவர் விளையாடுவார் நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றளவுக்கு வந்து டீம் வந்து இந்தியன் டீம் வந்து சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. என்னுடைய ஒரே ஒரு ஃபீலிங்ஸ் என்னென்னா சஞ்சு சாம்சன் அவருக்காக நம்ம எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணோம். அவருக்கு சான்ஸ் கொடுங்கன்ட்டு.
சுப்மன் கீழே வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு அவரை வெளியே அமுச்சிட்டு இவரை T20 வேர்ல்டு கப்புக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவர் வந்து 2 இன்னிங்ஸாகவே ப்ராப்பராக பண்ணலை. ஒரு சைடு வந்து அபிஷேக் சர்மா அதிரடியாக ஆடும்போது நீங்கள் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் அவர் ஸ்ட்ரைக் ரேட் கொடுத்து விளையாண்டிங்களா போதும். நேற்று எப்படி சூரியகுமார் ட்ரை பண்ணார், அதே மாதிரி ஃபஸ்ட் நீங்கள் சிங்கிளாக ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய கேமை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த மேட்ச் சஞ்சு சாம்சன் அடிக்கலைனால் மேபி என்னோட திங்கிங் மட்டும் இல்லை, ஓவராலாக டீமோடைய திங்கிங்கும் மேனேஜ்மெண்ட் திங்கிங்கும் இப்படி தான் இருக்க போகுது. எப்படின்னா வேர்ல்டு கப்புக்கு அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷன் தான் ஓப்பனிங் இறங்க போகிறாங்க. சஞ்சு சாம்சன் அடிக்கலைனால், இன்கேஸ் சஞ்சு சாம்சன் அடிச்சிட்டாருன்னா இஷான் கிஷன் நம்பர் 3 இறங்குவார். மேபி திலக் வர்மா வந்துட்டாருன்னா திலக் வர்மா வந்து 3rd வந்துடுவார். அப்போ வந்து இஷான் கிஷனுக்கு பேக்கப் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மேட்ச் இஷான் கிஷனும் அடிச்சுட்டு சஞ்சு சாம்சனும் அடிச்சிட்டாங்கன்னா காம்படிஷன் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். பட் இந்தியா வந்து நம்ம சாலிட் சைடாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு T20 மட்டும் இந்தியா தான் நம்பர் 1 டீம்னு பேர் மட்டும் இல்லை, ப்ரூஃபும் பண்ணுறாங்க. ஸோ அது வெரி குட், நல்ல இதுதான், நல்ல பாசிட்டிவ் தான். பட் இது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு T20 வேர்ல்டு கப்பை பாதிக்கும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து நியூசிலாந்து டீம், போன மேட்ச் நியூசிலாந்து பஸ் இன்னிங்ஸ் விளையாட பார்த்தோம்னா சூப்பராக விளாண்டாங்கன்னு அவங்க திங்க் பண்ணிட்டாங்க. பட் நம்ம அதை ஓவர் கம் பண்ணிட்டோம். அதனால வந்து அவங்க மென்டலி கொஞ்சம் டோட்டலாக ஸ்ட்ரகிள் ஆகிருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சிட்டோம், அதுலேயே நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். செகண்ட் மேட்ச்சில் சேசிங் பண்ணி ஜெயிச்சிட்டோம். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, டாஸு வந்து எல்லோரும் மேண்டேட்னு நினைப்போம். இந்த மேட்ச் டாஸ் இந்தியா ஜெயித்தாலும் ஓகே, ஜெயிக்காட்டியும் ஓகே. இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சாலும் ஓகே, செகண்ட் பேட்டிங் முடிச்சாலும் ஓகே. அப்படி தான் வந்து நியூசிலாந்தோட கேப்டன் சாண்ட்னர் திங்க் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரிஞ்ச நியூசிலாந்தில் வந்து இவர் ஃபால்க்ஸ் இருக்கார்ல, அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். நான் அவர் போன மேட்ச் வந்து டோட்டலாகவே வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டாப்புல. ஃபஸ்ட்டு அந்த நோ பால் போட்டதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து 2 வாரி விளங்குனது, ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணது, டோட்டலாகவே அவர் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாப்புல. மேபி அது போய் ரீப்ளேஸ் பண்ணால் ஜெமிசன் இன்றைக்கி இறங்குவார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜிம்மி நிசம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் நல்ல பிளேயர். நியூசிலாந்தில் அவர் இருக்கும்போது நம்மளாம் நிறைய வாட்டி ஏன் நம்ம கப் அடிக்க விடாமல் விட்டதுக்கே அவர் மெயின் காரணம் சொல்லலாம். ஜிம்மி நிசம் ஒரு ஆல்ரவுண்டர். அந்த மாதிரி அப்போலே வில்லியம்சன் டீமில் இருக்கும்போது ஒர்க் பண்ணவர் தான் அவர், அந்த ஜிம்மி நிசம்ன்றவர். அவருக்கு வந்து டீமில் இருக்கார். பட் அவருக்கு வந்து மேபி என்ன இன்ஜுரியா என்ன, ஏன் அவருக்கு வாய்ப்பு வழங்கலன்னு தெரியல. அவர் வந்தார்னா டீம் வந்து பேலன்ஸ் ஆகும். அதை எப்படி திங்க் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி மைக் பிரேஸ்வெல் இன்ஜுரியில் இருக்கார். அதனால் வந்து அவரும் வளருவாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்தில் 3 சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பிஃபோர் மேட்ச்சில். சாண்ட்னர் எப்படி திங்க் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நம்ம சைடில் வந்து 2 சேஞ்சஸ் இருக்கும், அவங்க சைடில் வந்து ஒரு 3 சேஞ்சஸ் இருக்கும். இதுதான் அது. பட் இன்றைக்கி இந்தியா வந்து வின் பண்ணுவாங்களா லாஸ் பண்ணுவாங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்தியா வின் பண்ணுவாங்க. பட் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 மேட்ச் ஜெயிச்சனால நியூசிலாந்து அவங்க எப்போயுமே வந்து காம்படிஷனில் வந்து அவங்க அடிச்சிக்கவே முடியாது. எப்போயுமே டஃப் கொடுப்பாங்க, கடைசி வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட டீம் அவங்க. ஸோ போன மேட்சுமே அவங்க வந்து இவ்வளோ லூஸாக விட்டது வந்து என்னால் நம்பவே முடியல. அசால்ட்டாக விட்டாங்க. மேபி வந்து அவங்க மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிட்டனால விட்டுனேன். இந்த மேட்ச் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இந்தியா வந்து ஜெயிக்க விட மாட்டாங்க. பட் இந்தியா ஜெயிச்சிருவாங்க. பட் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. நியூசிலாந்து டஃப் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சாலும் டஃப் கொடுப்பாங்க, செகண்ட் பேட்டிங் முடிச்சாலும் டஃப் கொடுப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஒரு நிமிஷம் வேணால் இந்தியா ஜெயிச்சிருவாங்க. அது நான் என்ன ஷுவராக சொல்ல முடியும். அடுத்து என்னன்னா, இப்போ வந்து நம்ம இந்த டீம் இருக்காங்களே, இந்த டீம் வந்து இதுவே கரெக்டு தான். ஸோ இதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணி கரெக்டாக கொண்டு போனாலே T20 வேர்ல்டு கப் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இதுதான் ப்ரெடிக்ஷனு. ஸோ ஆஃப்டர் மேட்ச்சு நான் சொல்கிறேன் என்ன பண்ணலாம், என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்குறேன். பட் என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஏன்னா சஞ்சு சாம்சனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மறுபடியும் கொஞ்சம் நின்று ஆடலாம், கொஞ்சம் டைம் எடுத்து ஆடலாம். சேசிங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி பேக் சைடில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, இவங்களுக்குலாம் இன்னமும் கொஞ்சம் வாய்ப்பு வழங்கலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களாம் யாரும் போன மேட்ச் வந்து துபே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா விளாண்டார். பட் அவர் இன்னுமே வந்து இன்னும் கொஞ்சம் பால் பேஸ் பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு அவர் திங்க் பண்ணுவார். பவுலிங்கில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, பிரச்சனை இல்லை. பேட்டிங்கில் அவர் இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னா ஒரு ஆல்ரவுண்டராக வருவார். ப்ராப்ளம் இல்லாத இருக்கும், நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நம்ம பிஃபோர் ப்ரொடெக்ஷன். இந்தியா வின் பட் வெரி டைட். இது ப்ரொடெக்ஷனு சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி மேட்ச் வந்து கவுஹாத்தியில் நடக்கிறதுனால வந்து எல்லாருமே வந்து பேட்டிங்குன்னு நினைக்கிறாங்க. அதாவது ஹை ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு திங்க் பண்ணுறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு ஹை ஸ்கோரு டவுட்டு தான். மேபி அண்டர் 200 தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து நியூசிலாந்து வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கை மாற்றுவாங்க.
இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சாங்கனாலும் 200 தான் அடிப்பாங்க. 200க்கு மேலே அடிக்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்மளோட 2 மேட்சை பார்த்துட்டாங்கல்ல, நம்ம எப்படி பேட் பண்ணுறோம், எப்படி பவுலிங் பண்ணுறோம், எல்லாமே அவங்க பார்த்துட்டாங்க. நம்ம இந்தியன் நாட்டுக்குள்ளே வந்து அவங்க வந்து எப்படி அவங்க வீக்னஸ் பார்த்துருப்பாங்க, எப்படி வீடியோ ப்ளே பண்ணியிருப்பாங்க. 200க்குள்ளே நம்மளை வைக்க பார்ப்பாங்க. நம்ம 200க்குள்ளே நம்ம அடிச்சிட்டோம்னாலும் திருப்பி வந்து அவங்கள நம்ம டிஃபைட் பண்ணிடுவோம். இல்லை அவங்க வந்து 200 அடிச்சிட்டாங்கன்னா நம்ம திருப்பி 200 அடிச்சிருவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் ப்ரொடெக்ஷன். ஆஃப்டர் மேட்ச் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.